விநாயகர் பூஜைக்கு செல்லும் பிரதமர் மோடி மசூதிக்கும் தேவாலயங்களுக்கும் சீக்கியர்களின் பொற்கோவிலுக்குள் சென்று வழிபட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளராகவும் கேரள மாநில பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ள அறிவழகன் இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகையை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் ஸ்வர்ணா சேதுராமன், இதயத்துல்லா மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன், ஓபிசி பிரிவின் மாநில செயல் தலைவர் கொடுங்கையூர் செல்வம், எஸ்சி பிரிவின் மாநில தலைவர் ரஞ்சன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய செயலாளர் அறிவழகன், தான் ஏற்கனவே 12 மாநிலங்களில் பொறுப்பாளராக பணியாற்றியுள்ளதாகவும் 13வது மாநிலமாக இங்கும் தான் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் தெரிவித்தார். கேரளா மாநில பொறுப்பாளராக இப்போதான் என்னை போட்டு அமைச்சிருக்காங்க. கடந்த என்னுடைய பயணத்தில் 12 மாநில பொறுப்பாளராக இதுக்கு முன்னாடி நான் பணி செஞ்சுருக்கேன். அதனால் இது என்னுடைய 13வது மாநிலம். முதல்ல அங்கே கள ஆய்வு ஒரு 7 நாட்களாக போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே கேரளா மாநிலம் மிக சிறப்பான கட்சி அமைப்பு கொண்ட ஒரு மாநிலம். வேற்றுமையில் ஒற்றுமை, அன்பு, அரவணைப்பு, எல்லோரையும் அணைத்து செல்லுதல் போன்ற எல்லாவற்றையும் முன்னிறுத்தி ஒரு தெளிவான அரசியல் பாதையை நோக்கி போயின்னு இருக்கோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் மதுவிலக்கு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்திருப்பது அவர்களின் சொந்த விருப்பம் என்றும், இதனால் இந்தியா கூட்டணிக்குள் எந்தவித சலசலப்பும் கிடையாது என கூறினார். இதுல ஒரு சலசலப்பும் இல்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்து கடந்த தேர்தல் வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. ஆகையால் இந்த இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பும் கிடையாது. விடுதலை சிறுத்தை ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க கட்சி மாநாடு நடத்துகிறாங்க, யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அவங்களுடைய உரிமை, அது கூப்பிடுறாங்க. இதனால் இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்புறமா? இதன்பின் சென்னை கொட்டிவாக்கத்தை சேர்ந்த குபேந்திரன் என்பவரது பசுமை ஆட்டோவை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை ஓட்டினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பசுமை ஆட்டோவை இயக்குவதாக தெரிவித்த குபேந்திரன், உடல் உறுப்பு தானம் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் கூறினார்.